ஆலனுக்கு ஹாய் சொல்லிடுங்க. ஆலன் வந்து உங்களுக்கு சிப்பி எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிடும்லாமா? அனுப்பிடுவில்ல? வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போ வந்திருக்குது எங்கேருந்து? மணப்பாடு பீச்சுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி வந்துருக்குறோம். திடீர் ப்ரோக்ராம். பட் ஆனால் திடீர்னு ப்ரோக்ராமில் குட்டியாக சில விஷயங்கள் நிறைய இருக்குது. வர்ற வழியில் கருவாடு வாங்கினோம். அதுக்கு முன்னாடி ஒரு மாடு மேலே இடிக்க பார்த்தோம். இதெல்லாம் குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய இருக்குது. இதோ அந்த பின்னாடி தெரிந்து பாருங்க, அதான் கலங்கரை விளக்கம். அங்கேருந்து கீழே இறங்கி நான் வந்திருக்கோம். எவ்வளோ ஹைட் பார்த்துக்கோங்க. ஏ அப்படியே கடலுக்குள்ள போயிடாதீங்கடா. அசைது நிலநடுக்கம். தூக்கிட்டு ஓடு. பிடிக்காங்களா மீன் பிடிக்கிறாங்களா? எங்கடா போட்டு வந்துருக்கோ? தூண்டில் மீன். ஸோ இந்த கடலை பார்க்குறதுக்காக அங்கேருந்து இங்கே வரைக்கும் இறங்கி நடந்து வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. ஆனால் கடல் வந்து ரொம்ப அலை, இந்த இடத்துலலாம் ஆனால் யாரும் குளிக்க முடியாது. ரொம்ப பெரிய பெரிய அலையாக வருது. அதனால் இங்கே யாரும் குளிக்க முடியாது. பட் ஆனால் இதுக்கு நேர் பேக் சைடில் அந்த சைடு ஒரு பீச் இருக்குது. அதில் வந்து எல்லாருமே குளிக்கலாம். ஏன்னா அங்கே இந்த அளவுக்கு பெரிய அலை இருக்காது. அந்த சைடு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் போட் எல்லாமே அந்த சைடு தான் நிற்கிது. இங்கே எதுவுமே ஃபிஷ்ஷிங் அடி உள்ளே போனாலே போதும், பெரிய பள்ளம் இருக்கும். ஸோ மணப்பாடு பீச் இதான். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்ல குட்டீஸை கூட்டு வந்தோம்னா நல்லா விளாடலாம், இங்கே என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா நல்ல மண், பாறையே இருக்காது. பிள்ளைங்க நல்லா விளாடுறதுக்கு சூப்பரான ஒரு பீச் தான் இதான். ஆனால் கொஞ்சம் அந்த கடல் பக்கத்தில் யாரும் குட்டீஸ்லாம் போகாமல் பார்த்துக்கணும். மண்ணல்லி விளாண்டுட்டு இருக்கா. என்னடாச்சு அப்புறம் மண்ணல்லி வாடா. இவ்வளோ நேரம் செம விளாட்டு. இந்த அங்கே ஆலனும் அம்மாவும் பாருங்கள், பார்த்தீங்களா? நல்லா விளாடுறான் ஆலன். ஏன்னா இந்த பீச் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு கல் எதுவுமே இல்லையா, பாறை எதுவும் இல்லைன்னா விளாடுறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே அம்மாவும் பையனும் நல்லா குழி தோண்டி அழகாக விளாடு. எங்கே இருக்கு நண்டு? நண்டு இருக்கா? நண்டாம்மா? ஏய் நண்டு பிடிச்சிருக்கான் கையில். அது நண்டு இல்லை, நண்டு தான் தெரியுது. அவன் இருக்கா இல்லையே? லைட் அடிங்க. லைட்டு தான் அடிக்கும் உள்ள. இவன் ஒரு நண்டு பைத்தியம். கடலுக்கு வந்தாலே நண்டு வேணும்னு சொல்லுவான். இப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி நண்டு குழி வேற போட்டு பார்த்துருக்கு. என்னாச்சு? மூடிட்டீங்க? எதுக்காக மூடிட்டாங்க ஆலன்? ஆலனை பொறுத்த வரைக்கும் நல்ல கடலுக்கு வந்தாச்சுனாலே அவனுக்கு வந்து மீன், நண்டு. நான் 2-3 வாட்டி வந்து தூத்துக்குடி போயிட்டு வந்திருக்கோம். அதனால் ஃபுல்லாக நண்டு பிடிக்கணும், நண்டு வாங்கணும், மீன் வாங்கிட்டு போகணும். இந்த மாதிரி ஒரே அந்த தாட்டில் தான் இருப்பான். இங்கே வந்த உடனே அதே தான் சொன்னான். என்னண்ணா கரெக்டு தானே? நண்டு பிடிக்கும் தானே? அது கையில் இருக்குது என்னம்மா? என்னது பூச்சி? நண்டு கை. அது நண்டு கை. அது
இங்கே பாருங்கள், தண்ணி இங்கே வரைக்கும் வருதுன்னா எவ்வளோ பெரிய அலை வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. டைம் ஆக ஆக ரொம்ப பெரிய பெரிய அலையாக வர ஆரம்பிச்சிச்சு. நீ இங்கே வராத, நீ மேலே போ, அங்கே போ. பெரிய பெரிய அலையாக வருது. இந்த கடல் பேரே ராட்சச கடல் தான். எதுக்கு அப்படி சொல்கிற? அது ஏற்கனவே மூஞ்சில் ஃபுல்லாக ஒரே மண்ணாக தடவி வச்சுருக்க. கூட கட்டு ஃபுல்லாக அங்கே ஃபுல்லாக மண்ணு தான் இருக்குது. அதுவும் ஈவினிங் டைமாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் வந்தால் ஈவினிங் டைம் வரணுங்க. தெரியல, கண்ணுக்கே தெரியல. மீன் இருக்கு இந்த வருது இல்லை மீன் வரவே இல்லை. Oh no! அந்த ஈக்கில் பாரு, அதை பாருங்க. அந்த அந்த மீனை தூக்கிறதுக்கு என்ன பாடுபடுது. அதில் ஒரு மீன் கிடக்கலாம். பேபி, மண்ணள்ளி போடாத, முகத்துலலாம் பட்டுரும். இனி என்ன பண்ண போகிறோன்னா, நேராக மேலே வந்து அந்த லைட் ஹவுஸ் கிட்ட போய் பார்த்துட்டு, அப்புறம் அங்கே ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது, சர்ச்சில் போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் டேரெக்டாக பேக் சைடில் இருக்கிற அந்த பீச்சுக்கு போகிறோம். அந்த பீச்சுக்கு போயிட்டு அங்கே போட்லாம் நிற்குது, அங்கே எதுவும் மீன் கிடைக்குதுன்னா நம்ம மீன் வாங்கிட்டு போகணும். அதுக்காக தான் மெயினாக போகணும். இங்கே வந்துரு, ஓடியாந்துரு. இங்கே தான் ரொம்ப பெரிய பெரிய அலையாக இருக்கான்னு தோணுது. பெரிய பெரிய அலையாக வருது. இந்த அலையிலலாம் யாருமே குளிக்க முடியாது. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓ மை காட், பார்க்குறதுக்கே பயங்கரமாக இல்லை? இந்த இடத்துல நம்மலாம் குளிக்கணும்னு நினச்சாலே தப்புங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது டீ ஃப்ளாஸ்கில் போட்டுருக்கோம். அந்த ஃப்ளாஸ்கில் இருக்க டீயும் குடிச்சிட்டு அப்படியே மேலே போய் அந்த லைட் ஹவுஸ் கிட்ட, அப்புறம் அந்த சர்ச்சுக்கிட்டலாம் போயிட்டு ஒரு டீயை அங்கே உட்காந்து குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடலாம். எது நீ ஞாபகப்படுத்தல? கேமரா தூக்கிட்டு வந்தோம், ஆனால் டீயை தூக்கிக்கு மறந்துட்டோம் மக்கள். சூப்பராக இருக்கும்.
மீன் சாப்பாடு நைட்டு இருக்குமான்னு தெரில, பட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மீன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே செய்ய சொல்லி சாப்பிடுவியா? ஃபஸ்ட்டே கால் பண்ணி சொல்லியிருந்தா அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன்னு சொன்னாங்க. பட் நம்ம இப்போ தான் வந்திருக்கோம்ல, நண்டு, இறால், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விதவிதமான டிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படின்னாங்க. என்னதுமா இது? ஹாட்டில் என்னெல்லாமோ வச்சுருக்காது, என்னது ஒரு பக்கம்? ஓ ஜேயா. இப்போ தம்பி வந்து ஓ அக்கா கறிக்கு ஹெல்ப் பண்ணுறானோ? அப்படியா? சரி வாங்க போகலாம். அதில் நம்ம போகிறாங்களாம். நம்ம போகலாம். அப்படியா? கம்மா போகலாமா? போகலாமா? அதில் நீ வரலையா? சிப்பி தான், வா நீ. ஆலன் போகலாம் வா. டே நீ வரலையா? தம்பி பாய் 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 பாய். டேய் பாய் சொல்லாடா, வாடா கூட. உன்னை விட்டுட்டுலாம் வாங்க போக மாட்டோம். அங்கே வா வா போகலாம். கைப்பிடிச்சிக்கோ. அங்கே பாரு, அங்கே போகக்கூடாது. கடல் இருக்குது. இங்கே பாருங்கள், வரமாட்டான் பாருங்கள். ஆனால் வர சொல்லுங்கள் எல்லாரும். ரொம்ப சேட்டை பண்ணுறான் வர வர. ஆமாம், அவனை வந்து வர சொல்லுங்கள். எங்கள் கூட வரமாட்டான், ரொம்ப சேட்டை பண்ணுறான். ஆமாம், இவன் தான். அது நல்லா சிரிப்பான். என்ன வரமாட்டேன்னு சொன்னது நீ தானே? பாரு, எல்லாரும் உடனே தான் திட்டுவாங்க, எனக்கு தெரியும். அப்பா கூட வரமாட்டேன்னு சொன்னல, அவன் தான் சொன்னான் வரமாட்டேன்னு. அவங்க எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆலன் யாரெல்லாம் வரணும்னு நினைக்காங்களோ அவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணணும். ஆலன் கரெக்டு தானே? கமெண்ட் பண்ண வேண்டாமா? அப்போ நீ வா போகலாம். வா நம்ம போகலாம். வா. ஆமா, கமெண்ட் பண்ண மாட்டாங்க. கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சரி கமெண்ட் பண்ணாதீங்க, அவனுக்கு பிடிக்கல அது, அதனால கமெண்ட் பண்ணாதீங்க. ஆனால் ஆலன் எங்கள் கூட வந்துடுவான், அதனால கமெண்ட் பண்ணாண்டான். வா போகலாம். பார்த்தீங்களா, வந்துட்டான். குட் பாயில். ஆலன் வந்து எப்பவுமே குட் பாய் தான். டேய் சும்மா இருடா, இப்போ தான் வாரான். அவனே ஆஸ்னி, அவனே குடிவாதம் பிடிச்சிட்டு இப்போ தான் வாரான். வாங்க போகலாம். இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இறங்கிட்டோம், ஆனால் ஏறுறது ரொம்ப கஷ்டம். குடும்பமே சேர்ந்து சிப்பி பிறக்குது. டேய் நீங்கள் வந்த உடனே சிப்பி பிறக்கிருக்கலாம்டா. என்னாச்சு? சிப்பி பிறக்கிட்டியா? சிப்பி எங்க? கை காட்டு. எத்தனை சிப்பி இருக்குது கையில்? காட்டு. நிறைய இருக்கா? ம், நிறைய சிப்பி புறக்கி வச்சுருக்கான் ஆலன். நீங்கள் எல்லோரும் ஆலனுக்கு ஹாய் சொல்லிடுங்க. ஆலன் வந்து உங்களுக்கு சிப்பி எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிடும் இல்லைம்மா? அனுப்பிடுவில்ல? ஆலனுக்கு ஹாய் சொன்னால் சிப்பி வீட்டுக்கு அனுப்பிவிடணும் எல்லாருக்கும், சரியா? ஹாய் சொல்லிடுற எல்லாருக்கும். ஹாய் எல்லோரும் நீங்களும் ஹாய் சொல்லுங்கள். ஆலன் வந்து வீட்டுக்கு சிப்பி அனுப்புவோம். காட்டு, கை காட்டு. ஆலன் காட்டுங்க. இங்கே பாரு, எல்லாருக்கும் காட்டு. என்னது கையில் இருக்குன்னு? அது என்னது கையில்? என்னது அது? சிப்பி. சரி. மேலே ஏறிட்டு இருக்கான் பாருங்க என் பிள்ளை. ஒத்தையில் ஏறான். ஏறிடுவியா நீ? நான் அப்பா தூக்கவா? நீனே ஏறிடுவியா? கஷ்டமாக இருக்காதா? ரொம்ப ஹைட்டில் இருக்க. டேய் ரொம்ப ஹைட்டுடா அது. சரி இரு, நான் தூக்குறேன் உன்னைய. நான் அப்பா தூக்கிட்டு போகிறேன். கஷ்டமாக இருக்குண்ணா, ரொம்ப ஹைட்டில் இருக்குடா. இங்கே வா, நான் அப்பா தூக்குறேன். அப்படியே இங்கே வா. வா, நான் அப்பா தூக்குறேன். ஆலன் கால் வலிக்க போது உனக்கு. வா, நான் அப்பா தூக்குறேன். வா வா. ரொம்ப ஹைட்டுங்கிறதுனால ஆலனை நான் தூக்கிக்கிட்டேன். இறங்கும்போது ஒன்றும் தெரில, ஆனால் ஏறுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் மண், பீச் மண்ணில் கால் ஃபுல்லாக உள்ளே பதியுதா, நம்மளால் ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஆலன், அப்படி தானே? மூச்சு வாங்குதில்ல? இல்லை பீச் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் அவங்க வரவே இல்லை. அந்த நிற்கிறாங்க பாருங்கள் 3 பேரும். ஆலன் வந்து சிப்பி எல்லாத்தையும் அவன் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சிட்டான். என்னம்மா? கவர் எடுத்துட்டிங்களா?
உள்ள போடு சிப்பி. இல்லை இல்லை, அது அவன் பாக்கெட்டில் போட்டான். அப்படியா? இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும், அதை எடுக்காத. லைட் போட்டாங்க. இந்த சுற்றி வருது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக லாங்கில் இருந்து அந்த கடலுக்குள்ளே இருக்கிற எல்லா போட்டுக்கும் இதுதான் வழிகாட்டி. கஷ்டமாக தான் இருக்குண்ணா லேன். மணப்பாடு சர்ச் இது வந்து மேட்டில் இருக்குது. பட் ஆனால் சிட்டிக்குள்ளே 2 சர்ச் இருக்குது, பழைய காலத்து சர்ச் மாதிரி. சூப்பராக இருக்குல்ல, நல்ல உயரமான மலையில் சர்ச்சு ப்ளஸ் சிலுவை, பக்கத்துலேயே லைட் ஹவுஸு. சர்ச்சு அழகாக இருக்குல்ல நைட் நேரத்தில் பார்க்குறதுக்கு. நேராக போயிட்டு நீ ஒரு டீயை குடிச்சிட்டு, அவங்களாம் போயிட்டாங்களாம், அதான் திரும்பி பார்க்குறாங்க வாரமா இல்லையான்னு. கீழே போய் பார்க்கணும், டைம் இருந்தால் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதான். டீ போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்ல ஃப்ளாஸ்கில், அதை எடுத்து எல்லோரும் குடிச்சிட்ருக்கோம். தம்பி எங்கே இருக்காரு? டிக்கிக்குள்ளே நிற்கிறாரு. மேலேருந்து கீழே வரும்போது இந்த ஒரு கடை மட்டும்தான் ஓப்பனில் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அப்புறம் மீன் கட்லெட் வச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம். இதில் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஃபுட்டுமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய்.